டிஸ்ஆர்டர் இன் த கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. டிஸ்ஆர்டர் இன் த கோர்ட், நீதிமன்றத்திலே என்ன இருக்கு, ஒழுங்கீனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. சாலமோன் வென்ட் இன்டு அ கோர்ட் ரூம் டு வாட்ச் ட்ரையல். ஒரு நீதிமன்ற அறைக்கு போனார். அங்கே போய் அவர் அங்கே என்ன நீதி விசாரணை நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று போய் பார்த்தார். And there he saw innocent people being oppressed by power hungry officials. அங்கே அதிகாரத்திற்காக பறந்து கொண்டிருக்கிற அந்த அலுவலர்கள், அதிகாரிகள் ஏழ்மையான, அறியாமையில் இருக்கிற ஒன்றுமறியாத அப்பாவி மக்களை பாடாய்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததை பார்த்தார். ஒரு பெரிய பணக்காரரின் மகன் BMW காரை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் படுத்திருந்தவங்க 5 பேரை கொண்டுட்டான். அவன் நிரபராதின்னு சொல்லி அவனை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தவறுமே செய்யாத ஒரு மருத்துவரை 7 ஆண்டுகளாக இன்னும் விசாரணையிலே வைத்திருக்கிறார். இதான் இந்திய நீதிமன்றம். பணமும் பதவியும் என்ன வேணால் செய்யும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதான் நடந்தது. பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ இவை எல்லாவற்றின் நின்றும் காக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கு. ஆகவே நீதிமன்றத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு. இவர் தான் ராஜா, ஆனால் அங்கே அநியாயம் இருக்கிறத அவர் பார்க்குறார். த விக்டிம்ஸ் வெப்ட். அந்த ஆபத்திற்கு ஆளானவர்கள், பலியானவர்கள், பலிகடானவர்கள் கதறி அழுது துடித்தார்கள். பட் த டியர்ஸ் டிட் நோ குட். அப்படி அழுததினாலே அவர்கள் யாரிடமும் இரக்கம் பெறவில்லை, அவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை. நோபடி ஸ்டுட் வித் தெம் டு கம்ஃபர்ட் ஆர் அசிஸ்ட் தெம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது அவர்களுக்கு துணை புரியவோ யாரும் அவர்கள் பக்கத்தில் நிற்கவில்லை. தி அப்ரஸர்ஸ் ஹேட் ஆல் த பவர்ஸ். அவர்களை ஒடுக்குகிறவர்களிடத்திலே எல்லா விதமான அதிகாரமும் சக்தியும் வல்லமையும் இருந்தது. அண்ட் த விக்டிம்ஸ் வேர் ஹெல்ப்லெஸ். இருந்தாலும் அவர்கள் அதற்கு நியாயத்தை செய்ய முன்வரவில்லை. இதான் உலக மக்களிடத்திலே இந்த சூரியனுக்கு கீழே, அதாவது பூமியிலே அவர் கண்ட ஒரு காரியம். அலாஸ், ஐயோ, ஈவன் த கிங் குட் நாட் டூ அ கிரேட் டீல் டு சால்வ் த ப்ராப்ளம். அவர் தான் ராஜாவாக இருக்கார், அவருக்கு கீழே தான் இந்த நீதிமன்றம் இருக்கிறது. அந்த ராஜாவாலே ஒன்றும் செய்ய முடியல. இந்த உலகத்திலே நடக்கும் காரியங்கள் அனைத்தும் ராஜாவால் கூட செய்ய முடியாது. அப்போ யார் தான் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள்? ஜெயலலிதா சர்வ வல்லமை பொருந்தியவராக இருந்தார் இல்லையா? ஜெயிலுக்கு போய் கழித்திங்க வச்சுட்டாங்க. இப்போ ஜெயலலிதாவால் ஒன்றும் பண்ண முடியலையா? கலைஞர் மகா பெரிய ராஜாவாக இருந்தார். ஜெயலலிதா அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருச்சு. ஒரு காவல் அதிகாரி அவரை அடிக்கிறார். ராஜாவாக இருந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு மோடி மிகப்பெரிய அதிபதி போன்று தோன்றலாம், நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கே தெரியாது. உள்ளபடி யாரோ ஒருவர் இந்த உலகத்தை ஆள்கிறார். அப்போ இவர்கள் ஆளுபவர்கள் எல்லாம் ஆளுகிறவர்கள் அல்லவா? அந்த ராஜாவாலேயே ஒன்றும் செய்ய முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியமான கருத்து. நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வம், நம்முடைய திறமைகள் எதுவுமே உங்களுக்கு உதவாது. நம்முடைய என்ன சொல்கிறாங்க, ஆளுமை அல்லது நம்முடைய பிரபலமான தன்மை, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, ஆதிக்கம். எனக்கு மந்திரியை தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு முதலமைச்சரை தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. ராஜாவே பார்த்துட்டு புலம்பிட்டு போகிறாரு. நான் நீதிமன்றத்திற்கு போனேன், ஒடுக்குகிறவனின் பட்சத்தில் இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். கோர்ட்டுக்கு போகிறாரு, நியாயம் சொல்ல துப்புள்ள,
நியாயம் சொல்லவும் முடியாது. நியாயத்தை ஏற்பதற்கும் அங்கே ஆள் இல்லை, வழி இல்லை. அதை நினைத்து கொண்டே சிந்தித்து கொண்டிருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஆனாலும் அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ராஜாவாகிய நானும் தேற்ற முடியவில்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன சக்தி எங்கே இருக்கிறது? அதான் நான் ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம் பண்ணுறோம்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ அவர்கள்தான் வர முடியும். இந்த நம்பிக்கை பலவிதமான போதகர்களுக்கும் கிடையாது. அவர்கள் யாரை தாஜா பண்ண போகிறாங்க? மோகன் சி லாசரஸ் பொட்டி நிறையா 10 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பிஎம் கேர்ஸ் அதுக்கு பணம் கொடுக்குறாரு. என்னை ஜெயிலில் போட்டுறாரு சாமி, தயவு செய்து காப்பாற்று. இங்கே ராஜாவாலே ஒன்றும் பண்ண முடியலன்னு நீதிமொழிகளில் போட்டிருக்கு. இவர் யாரிடத்தில் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. மனிதர்கள் இறைவனை போதிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது இறை நம்பிக்கை அவரிடத்திலே இல்லை என்று அர்த்தம். இவர் ஒரு மாய்மாலக்காரர் என்று இப்பொழுது தெரிகிறதா? பாருங்க எப்படி இருக்குன்னு. அலாஸ், even the king couldn't do a great deal to solve the problem. For once Solomon started to interfere with his government and reorganize things, he would have only created new problems and revealed more corruption. அப்போ என்னாச்சு? சாலமோன் இந்த அதிகாரத்தில் அரசாங்கத்திலே தலையிட்டு காரியங்களெல்லாம் மறுபடியும் ஒழுங்கமைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவர் மேலும் அதிக பிரச்சனைகளையே உருவாக்கி கொண்டே போவார். அது இன்னும் அதிக ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னால் காரியத்தை தேவன் திட்டமிடுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரே எனக்கு சத்துருக்கள் எல்லாம் யாரும் எனக்கு எதிரிகள் வரக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கவே முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இந்த உலகத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பல்வேறு நோக்கத்துக்காக நடக்குது. உனக்கு என்ன வேண்டும்? அதான் பேதுரு போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட போய். என்ன கேட்குறான்? ஆண்டவரே, இவன் எதுக்கு வந்திருக்கான்? என்ன விஷயம்? அதுக்கு ஏசு என்ன சொன்னார்? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு இஷ்டம்னா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாரு, உன் சோழியை பாரியா. நீ போய் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உனக்கு எனக்கு என்ன டீலிங்ஸா அதை பாரு, அடுத்த விஷயத்தில் தலையிடாது. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த அமைச்சர்களை நீர் மாற்றும். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணும். அதெல்லாம் உனக்கு தேவையாயா? உனக்கு என்னையா வேணும்? ஆண்டவரே, என்னுடைய ஊழியம் பெருக வேண்டும். அநேக ஆத்மாக்கள் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். வா, அப்படி கேளு. ஆண்டவரே, அவர்கள் கொடுமையானவர்கள், அவர் நாசமாக போக வேண்டும். அதெல்லாம் உன் வேலை இல்லை. உன் வேலை என்ன? உனக்கு என்ன வேணும்? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இங்கே வா. உலகத்திலே பல்வேறு காரியங்களை தேவன் நியமிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவனை ரட்சிக்கவும் ஒருவனை ரட்சிக்காமல் இருக்கவும் அது அவருடைய சித்தம். ஆண்டவரே, அவனையெல்லாம் நீங்கள் ஏன் ரட்சிக்கிறீங்க? இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அவனை ஏன் ரட்சிக்காமல் விட்டீங்க? அதை நீ கேட்கக்கூடாது. அது அவன் என்கிட்ட சொல்லுவான், நீ உன் வேலையை பாரு. அவருடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்பதான் நம்முடைய வேலை. ராஜா வேலையை ஒன்றும் செய்ய முடியல. திஸ் இஸ் நாட் டு சஜஸ்ட் தட் we today should despair of cleaning our political corruption. இதுக்கு என்ன சொல்கிறான்னா, இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய அரசியல் ஊழலில் இருந்து அதை சுத்தப்படுத்துவதற்கு நாம் கையலாகத்தனமாக நிற்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. As Christian citizens, we must pray for all in authority and do what can to see that just laws are passed and fairly enforced. ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒடுக்குகிறார்கள், எங்களை ஒடுக்குகிறார்கள், நல்ல சட்ட திட்டங்கள் அமைய வேண்டும். ஆண்டவரே, நீர் குறுக்கிடும். ஆண்டவரே, என்னுடைய வகுப்பிலே சரியில்லை, என்னுடைய படிப்பிலே சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முடியவில்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த சட்டத்திட்டங்கள் நல்லபடியாக செய்யுங்க, உனக்கு பாதிப்பு வருதா என்கிட்ட வா, நான் செஞ்சு தரேன், என்ன நீ நடந்துட்டு போகுது நமக்கு என்ன? அப்படி இருக்க முடியாது.
அப்போ பிசாசின் இடத்துல அவருடைய தூதர்களிடத்திலே நீங்கள் போய் பொட்டியை கொடுப்பீங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு என்ன இந்த அநியாயத்தை செய்கிறார்கள் இல்லையா? அப்போ we must see that just laws are passed and fairly enforced. அப்போ நம்ம ஓட்டு போடும்போது யாருக்கு போடணும்? இது யோசிக்கணும். நீங்கள் நியாயமான அரசாங்கத்தை யார் ஆள்கிறார்கள், நியாயமான காரியங்களை யார் அமல்படுத்துகிறார்கள், இதை நீங்கள் பார்க்கணும். எட்வர்ட் ஜிப்பான் celebrated author of the history of the decline and fall of Roman Empire, அப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, த ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர். ரோம பேரரசின் வீழ்ச்சியும் அழிவும் அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு புஸ்தகத்தை. அந்த ஆசிரியர் பேர் எட்வர்ட் ஜிப்பான். அவர் என்ன சொல்கிறாரு, said that political corruption was the most infallible symptoms of constitutional liberty. அரசியலிலே நடைபெறுகிற ஊழல் தான் மிகவும் மிக மிக மோசமான, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் லிபர்ட்டி, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை அழிவதற்கான மிகப்பெரிய அத்தாட்சி அறிகுறி அதுதான் அப்படிங்கிறார். அரசியலே நடக்கும் ஊழல். இன்னைக்கு விஜய் வந்துட்டார்னா என்ன பண்ணுவார்? ஊழல் செய்யவே மாட்டார். கார் வாங்கும்போது 1 கோடியை மறைச்சி வாங்குவார், அதுக்கு பேர் என்ன? ஊழல் கிடையாது. வரி கட்ட மாட்டார், அதுக்கு பேர் என்ன? ஊழல் கிடையாது. இவர் வந்தால் ஊழல் செய்ய மாட்டார். எகிப்து காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஊழல் இருக்குது, ஒருத்தனும் ஒழிக்கலை. இப்போ 5550 வருஷத்துக்கு அப்புறம் வானத்திலிருந்து தொப்புக்கடீர் என்று குதித்த விஜய் ஊழலை அழிக்கப் போகிறார். இதெல்லாம் நடக்குமா? பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ரோம பேரரசு ஏன் வீழ்ச்சி அடைந்தது, அதுக்கு ஊழல் தான் காரணம்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. இயேசு எப்படி அழித்தாங்க? ஊழல் தான் காரணம். 30 வெள்ளிக்காசை கொண்டே கொடுத்தாங்க, காட்டி கொடுத்துட்டான். அப்போ பணம், கரப்ஷன், ஊழல், லஞ்சம், இதுதான் ஒரு அரசு, ஒரு குடும்பம், ஒரு நிர்வாகம் அழிந்து போவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெர்ஹாப்ஸ் he was right. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம். For where there is freedom to obey, there is also freedom to disobey அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, எந்த இடத்திலே உங்களுக்கு கீழ்ப்படிவதற்கான சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படியாமல் போவதற்கான சுதந்திரமும் இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி வேணால் மேக்கப் போடலாம், நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் போடலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எந்திக்கலாம், எதை வேணால் சாப்பிடலாம், எதை வேணால் படிக்கலாம், எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் சிந்திக்கலாம். இறைவன் உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக அழைத்து வரவில்லை. இறைவன் உங்களை பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார், உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் இறைவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது இறைவன் உங்களை என்ன பண்ணுவார்? இறைவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது இறைவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அமைதியாக போய்விடுவார். இறைவனுடைய ஆவி நம்மை விட்டு போய்விடும்போது, ஒரு வீட்டிலிருந்து வெளிச்சம் போனவுடனே என்ன வருது? வீட்டில் வெளிச்சம் போனவுடனே இருள் வருகிறது. அப்போ தான் ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு பேராசிரியர் இடத்திலே, நீங்கள்லாம் அறிவியலை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், கடவுள் நேர்மையானவர் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், வெளிச்சத்தை படைத்த இறைவன் எதற்காக இருளையும் படைத்தார் என்று கேள்வி கேட்கிறார். தெரியுமா அது? ஏன் இறைவன் இருளை படைத்தார்? அவர் வெளிச்சத்தை மாத்திரம் படைத்திருக்கலாம் அல்லவா? இருள் என்றால் என்ன என்று அந்த பேராசிரியரிடம், அந்த மாணவரிடம் திரும்ப கேட்கிறார். What do you mean by darkness? Darkness is also created by God. No. The absence of light is darkness. வெளிச்சம் எங்கே இல்லையோ அது இருள். இறைவன் உங்களுடைய இருதயத்திலிருந்து போய்விட்டால் தானாக உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாழ்க்கையும் இருள் அடைந்து போகிறது. இருளை தேவன் படைக்கவில்லை. இறைவன் இருக்குமிடம் வெளிச்சம்.
இறைவன் அங்கேயிருந்து போய்விட்டால் தானாக அந்த இடம் இருளடைந்து விடுகிறது என்று சொன்னான். ஆகவே உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து இறைவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமானால் கீழ்ப்படியுங்கள். அங்கே கீழ்ப்படியாமல் போவதற்கான சுதந்திரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு இங்க? சம் ஆஃப் சாலமோன்ஸ் அஃபீஷியல் டிசைடட் தே வேர் அபோவ் த லா. அப்போ சாலமோன் ஞானியினுடைய அதிகாரிகளில் சிலர் என்ன நினைச்சாங்க? சட்டம் எங்களுக்கு கட்டுப்படியாகாது, நாங்கள் சட்டத்திற்கு மேலானவர்கள் என்று நினைத்தார்கள். அண்ட் த இன்னோசென்ட் சஃபர்ட். அதன் காரணமாக அப்பாவி மக்கள் பாடுபட்டார்கள். ஏன் அப்படி நடக்கிறார்கள்? சாலமோன் சிந்தித்து பார்த்தான். அவனால் விடை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆட்சியும் அதிகாரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். பாலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக சின்ன சின்ன பிள்ளைகள் இறந்து போகிறார்களே, ஏன்? இந்த கடவுளுக்கு கண் இருந்தால் அதை கேட்க மாட்டாரா? எத்தனை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே. எங்கு பார்த்தாலும் விபசாரத்திலும் கொலைகளிலும் சின்ன சின்ன பிள்ளைகளை ஈடுபடுத்தி இன்னைக்கு ஒரு ஃபைல்ஸ் வந்திருக்கல. என்ன ஃபைல்ஸ்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதில் எவ்வளோ கொடூரமான காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? சின்ன சிறு பிள்ளைகளை 12,000 லிட்டர் சல்ஃபியூரிக் ஆசிட் வாங்கி இவர்கள் சீரழித்து விட்டு அவர்களை போட்டு உருக்கி எடுத்து விட்டார். இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறதே, இறைவன் பார்க்க மாட்டாரா? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இறைவனை தேடவே இல்லையே, இறைவனை பற்றி எண்ணம் இப்பொழுதுதான் வருகிறதா? உங்களுடைய முன்னோர்களின் முன்னோர்களின் 10 தலைமுறையாக இறைவனை தேடவில்லையே, இப்பொழுதுதான் இறைவனை தேடுகிறீர்களா? இறைவனை கர்த்தர் என்ன சொல்றார்? ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப நீங்க அவரை நம்பி சார்ந்திருந்தால் நிச்சயமாக அவர் உங்களை காப்பாற்றுவார். அதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் சிறு வயது உள்ளவனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. அந்த சகாயர் அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகை நிர்வாகம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ராஜாவாலேயே செய்ய முடியாத காரியம் கைவிரிச்சு நிற்கிறார். கையாளாகாத தனத்திலே நிற்கிறார். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் நீதிமன்றத்திற்கு போய் பார்த்தேன், அங்கே அநீதி இருந்தது, நான் வாயை மூடிக்கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சாலமோன் ராஜா சொல்றார். ஒரு அரசனால ஒன்றும் பண்ண முடியல. சம்திங் டு பாண்டர். ஹவு டு யூ யூஷுவலி ரெஸ்பாண்ட் when you find that someone is the victim of an injustice? ஒருவர் அநீதியிற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காணும்போது அந்த விஷயத்தை நீங்கள் எவ்விதமாக கையாளுகிறீர்கள்? What do you think are some good responses to injustice? இந்த அநீதிக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் நாம் பதிலளிக்கலாம் என்று நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்கள். முதலாவது அந்த விஷயத்தை நம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, இந்த அநீதி நடக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, முழங்கால் போட்டு கேளுங்க. அவர் பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி தோளில் அணைத்து கொண்டு சொல்கிறார். இங்கே பாருப்பா, என்ன விஷயம் நடந்தது தெரியுமா? நிறைய விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் நான் சொல்லும்போது நீ கேட்டுப்பார். எத்தனையோ முறை நான் சர்ச்சுக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்தேன்ப்பா. 20 ஆண்டுகள் சர்ச்சுக்கு வர சொன்னேன், வரவே மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி என்னாச்சு? குடிச்சு விட்டு பைக்கில் போய் மண்டை பொழந்து செத்தான். 20 ஆண்டுகள் அந்த குடும்பத்தை கூப்பிட்டேன்ப்பா, வரல. என் சர்ச்சிலேயே 10 ஆண்டுகள் இருந்தான். அவன் சர்ச்சில் என்ன பண்ணான்? ஏற்கனவே ஒரு ஐயர் இருந்தப்பா, இங்கே இருந்த செக்ஸ்டன்னு அந்த ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் உள்ளே படுத்து கிடந்தான். கடவுளுக்கு கொஞ்சம் கூட பயப்படல. நான் என்னப்பா செய்யட்டும்? மரத்துலேருந்து கீழே விழுந்து செத்தான். ஆண்டவரே, ஏன் இப்படி அநியாயமாக செத்து போயிட்டானே? ஒரு ஏழை குடும்பம், சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களே, மனைவி தனியாக கஷ்டப்படுவாங்களே, இதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி அநியாயம் நடந்துருச்சே, ரொம்ப என் மனசுக்கு சங்கடமாக இருக்கு ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும்? இதை நான் எப்படி பார்க்கறது? இங்கே வாப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன். எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே அவர் நீதி உள்ள அரசர். அவர் ஒன்று செய்கிறார் என்றால் அவர் மகா நீதிபரர். ஆகவே நம்ம என்ன ஒரு அநியாயம் நடக்கும்போது நாம் ஆண்டவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இதை நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இதை நான் பார்க்க வேண்டும்? கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் எல்லாவற்றையும், உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடத்திலே தெரிவியுங்கள்.
அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உடைய உள்ளங்களை ஆளும்னு சொல்லியிருக்கார். இப்படி நாம் சோதனைகளை அகப்படும் போது, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். அவர் மிகப்பெரிய சந்தோஷ சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்பதுதான் இன்றைய தியானம்.